நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிராக்டர் மவுண்டட் ரிக்கோட நைட் ஃபீல்டு யூசேஜ் பர்ஃபார்மன்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வண்டி டெலிவரி எடுத்தோடனே இதாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து பூஜை போட்டு ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்க செட் பண்ணி ஓட்டுறாங்க. எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, நைட் ஃபீல்டு எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி லைட் செட்டிங் இருக்குன்னு எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த 5630 ஃபுல் ரிவ்யூ ஸ்பெசிஃபிகேஷன், வண்டி எப்படி மவுண்டிங் போடுறாங்க, எங்கே வந்து மவுண்டிங் போடுறாங்க, மவுண்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ, மார்னிங் டைமில் தெளிவான ஃபீல்டு யூசேஜ் பர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே நம்ம சேனலில் தெளிவாக பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு 5 வீடியோ தெளிவாக பண்ணியிருக்கோங்க. லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுபோக நம்ம சேனலில் உங்களுக்கு பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக டிராக்டர் மவுண்டட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் போனீங்கன்னா எல்லா வீடியோஸும் அதுவும் ப்ளைனாக வந்துடும். அதில் தெளிவாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு போன வீடியோலேருந்து ரோட் ரன்னிங் பற்றி எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தெளிவாக புரியும். ஸோ ரோட் ரன்னிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிராக்டர்லேயே ஒரு ஹெவியான அட்டாச்மெண்ட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாகவும் ஸ்லோவாகவும் ஆப்ரேட் பண்ணிக்கணுங்க. ஸ்பீடு பிரேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ பண்ணி தான் மூவ் பண்ணணும். டேர்னிங்கு எல்லா இடத்துலையுமே ஸ்லோவாக தாங்க மூவ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வண்டியோட மவுண்டிங் வெயிட் பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு அதிகம். ஸோ அதனால் சேஃப்டியாக ரன் பண்ணணும். ரெண்டாவது வண்டி மாஸ்டர் வந்து உங்களுக்கு ஹைட்டு, உங்கள் ஸ்டே கம்பி, லைனுங்க, மரம் இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்து தான் ஓட்டணும். இந்த டிராக்டர் மவுண்டட் ரிக் எடுத்துக்கூடிய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ரிக் சர்வீஸ், ஈரோடு மாவட்டம், நம்பியூர். ஸோ இந்த கஸ்டமர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வண்டி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த கஸ்டமரே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்களுடைய ரிக் பர்ஃபார்மன்ஸ் வீடியோஸ் மட்டும் போட்டிருக்காங்க. அதனுடைய லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம சேனலோட சேனல் லிஸ்ட்லேயும் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ வாங்க இதோடைய ஃபீல்டு பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த டிராக்டர் மவுண்டட் ரிக்கு எந்த கான்செப்டில் வந்து போட்டிருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்பியூர் குன்னத்தூர் சரௌண்டிங்ஸில் இந்த கஸ்டமர்கிட்ட பார்த்தீங்கன்னாங்க 6.5 இன்ச் போர் வந்து வீட்டுக்குள்ள ஓட்டுற மாதிரியான இன்வில் செட் வந்து வச்சுருக்குறாங்க. குன்னத்தூர் நம்பியூர் சரௌண்டிங்கில் ஒரு 4-5 வண்டி இருக்குங்க. அதில் இந்த கஸ்டமர்கிட்ட ஒரு 2 வண்டி இருக்குது. ஸோ இந்த இன்வில் செட்டுங்கிறது ஃபுல்லாகவே வந்து மேனுவலாக உங்களுக்கு பெட்டு செட் பண்ணி ஓட்டுறதான். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சென்சார் ரிக்கும் வச்சுருக்குறாங்க. இந்த டிராக்டரில் எதுக்கு வந்து இப்படி ரிக் மவுண்டிங் போட்டிருக்காங்க, இதனுடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவதுங்க ஃபஸ்ட்டு திங் வந்து ஆல் டிமாண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா பெட்டு செட் பண்ணி ஓட்டுறதுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆள் கிடைக்கிறது இல்லை. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த தோப்பு மாடங்களில் பெரிய சென்சார் ரிக்கு போகாத இடத்துல, வயல் காட்டில், ஹில்லி ஏரியாஸில் யூஸ் பண்ணுறக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் மவுண்டிங் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் இப்போ தாங்க கொண்டாந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்குங்க டிராக்டரில் செட் பண்ணதுக்கு ரீசன் வந்து இது வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் வேலை செஞ்சுட்ருக்காங்க, ரொம்ப ஏற்ற இறக்கமான பாலம். ஸோ அதில் சென்சார், அதாவது 10 சக்கர லாரி பார்த்தீங்கன்னா வரக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, கட் ரோட்ஸாகவே இருக்குது, திரும்பறக்கெல்லாம் இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டிராக்டரில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓஸ் ஃபிட்டிங்ஸுங்க, ஹேமரு, ராடு எல்லாம் நீட்டாக எடுத்து ஃபுல் ஃபிட்டிங்ஸ் அட்டாச் பண்ணி இப்போ பூஜை போடுறாங்க. எஸ்ஆர்டி ரிக் மவுண்டிங் திருச்செங்கோடுங்க, அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் மவுண்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ரெசர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிக் வச்சிருக்கக்கூடிய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடிய போர் ஓட்டுற மாதிரியான கம்ப்ரெசரும் இதுக்கு தேவையான திங்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டிராக்டர் மவுண்டட் ரிக்குமே பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு போர் ஓட்டுறதுக்காக தான் இதில் வந்து மவுண்டிங் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பண்ணுறது. நைட் யூசேஜில் லைட் செட்டிங்ஸில் மெயினான திங் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் லைட் ஒன்று, அப்புறம் ட்ரில்லிங் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் மாஸ்டர் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி ஒன்று, இன்னொன்று வந்து போர் பாயிண்ட் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் இங்கேயும் ஸ்டாண்டு மாதிரி செட் பண்ணிங்கன்னா அதில் 2 LED லைட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் மாஸ்டர் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. சப்போர்ட் கம்ப்ரெசர் லாரியும் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் லைட்டுங்க. ஏன்னா நீங்கள் ராட் எடுத்துகிட்டு போவாங்க, மற்ற திங்ஸ் டைம் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அண்டர் கிரவுண்ட் ஃபோக்கஸ் லைட்டுங்கிறது முக்கியமான ஒரு தேவை. ஸோ அதுக்கடுத்து ட்ரில்லிங் பாயிண்ட் டிராக்டர் ரிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் ஃபோக்கஸ் லைட், உங்களுக்கு பாயிண்ட் ஃபோக்கஸ்ங்கிறது 2 லைட் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அண்டர் கிரவுண்ட் லைட் வந்து தேவைங்க. அதுபோக டிராக்டரில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 LED லைட்டு, அதே வந்து டிராக்டர் இன்ஜினை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி 2 LED லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 லைட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. பேக் ஃபோக்கஸ் பண்ணிங்கிற மாதிரி உங்களுக்கு பேக் சைடில் வந்து ஃபுல் மாஸ்க்கும் தெரிகிற மாதிரியும், உங்களுக்கு கீழே வந்துங்க ஆப்ரேட்டர் பாக்ஸும் தெரிகிற மாதிரி, ஃபுல்லாங்கில் ஸ்டாண்டு மாதிரி வேணுங்க. அந்த LED லைட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி 2 லைட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இது மாதிரி ஸ்டாண்டில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஒயர் வந்து அவங்களே எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்காங்க. இது எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு ஃபுல் வண்டியும் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி தெரிகிற மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 அடி ஓட்டியிருக்காங்க. ஓட்டின வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல், வண்டியில் எந்த ஒரு ஃபால்ட்டு ப்ராப்ளம் இல்லாமல் நல்ல வழியாக ஓடிருக்கு.
ஸோ ஃபைனலாக வந்து இன்னொரு 5 அடி 300 அடி ஓட்டிட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா கம்மியாகிடுச்சு. ஸோ இந்த டிராக்டர் மவுண்டட் ரிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா போதும். ஒரு ட்ரில்லர், 3 சப்போர்ட் ஒர்க்கர், ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா மண் இழுத்துருக்கும், இன்னும் 2 பேர் பார்த்தீங்கன்னா ராடு கொண்டு செட் பண்ணிருக்குங்க. இந்த ராடுக்கு இந்த பாக்ஸ் போய் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் மேனுவல் ஒர்க் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் லிவர் தாங்க. நீங்கள் ராடில் வந்து இந்த ஹேங்கரை வந்து மாட்டினா போதும் இந்த ரோப்பை. அதுவே பார்த்தீங்கன்னா லிவர் மூலிமா நீங்கள் ஆப்ரேட் பண்ணி கொண்டு வந்து இந்த பாக்ஸில் செட் பண்ணிங்கன்னா இந்த ராடுக்கு இந்த பாக்ஸ் வந்து அப்படியே தள்ளி விட்டு ரொட்டேஷன் மோட்டரில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு ஈஸியான செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா மெயினாக வந்து ஆள் தேவையை குறைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஐடியான்னு இது. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி 2 ராடு மட்டும் இருக்குது. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 500 அடி ஓட்டிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸிங் விட்றாங்க. ப்ளஸிங் விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ராடையை ரிமூவ் பண்ணுறாங்க. இந்த டிராக்டரோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராடை வந்து ரிமூவ் பண்ணுறது தான். இப்போ பிடிஓ யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ராடை ரிமூவ் பண்ணுறது தான் இதோட ஒர்க்கு. ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ 1000 அடி ஓட்டுறீங்கன்னா 1000 அடி ட்ரில் ஆகிற வரைக்கும் டிராக்டர் இன்ஜின் வந்து ஐடியல்லையே ஓடுங்க. அதுக்கு எந்த விதமான லோடும் இருக்காது. அதே வந்து ரொட்டேஷன் மோட்டர் அப் அண்ட் டவுன், அதாவது இப்போ ஒரு ராடு ஓட்டிடுச்சுன்னா அடுத்த ராடு மாட்டுறதுக்கு ரொட்டேஷன் மோட்டர் மேலே கொண்டு வரும்போது உங்களுக்கு அந்த டைமில் தான் லோடு இருக்குன்னு வழியா இந்த டைமில் நார்மலாக ஐடியில் தான் ஓடும். இப்போ பார்த்தீங்கன்னா ராடு ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு 500 அடி ஓட்டினது கிட்டத்தட்ட ஒரு 13 RPM 12 RPM இந்த ரேஞ்சில் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நார்மல் ஏவரேஜாக ஒரு RPM 1.5 RPM ரேஞ்சில் ட்ராப் இருக்குது. பார்த்தீங்கன்னா பவர் மோட்டர் இருக்குதுங்க 75 HP. உங்களுக்கு இந்த RPM ரேஞ்சில் செட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 70 HP அந்த ரேஞ்சஸில் அவுட் புட்டுங்கிறது கிடைக்கும். இதே ஃபுல் RPM 2300 RPM செட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துங்க 74 HP PT அவுட்புட் வந்து கிடைக்கும். இதில் இவங்க பார்த்தீங்கன்னா ரோட் ரன்னிங்கில் வந்துங்க ஈகோ ப்ளஸ், அதாவது 65 HPலையும் 70 HP இந்த 2 மோட்லேயும் வந்து ரன் பண்ணுறாங்க. ஃபீல்டு யூசேஜில் PTO யூசேஜ், அதாவது ராடு கழட்டும்போது 75 HP பவர் மோடில் யூஸ் பண்ணுறாங்க. ராடு ரிமூவ் பண்ணுறதுக்கு RPM பார்த்தீங்கன்னாங்க ஸ்டாண்டர்டாக செட் பண்ணுறது இல்லை. ஸோ எந்த அளவுக்கு தேவைப்படுதோ, இப்போ 200 அடி ஓட்டி இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு 10 RPM அந்த ரேஞ்சில் செட் பண்ணால் போதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 500 அடி ஓட்டியிருக்காங்க, ஒரு 12 RPM செட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 6 RPM 1 RPM ரேஞ்சில் ட்ராப் ஆகி ஓடுது. எந்த அளவுக்கு டெப்த்தாக ஓட்டிருக்கிறீங்களோ ரிமூவ் பண்ணும்போது எந்த அளவுக்கு லோடு குடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி RPM செட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோதாங்க. இதில் பெரும்பாலும் நீ சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. போன வீடியோலேயே உங்களுக்கு தெளிவாக மைலேஜ்லேருந்து கம்ப்ரஸர் எந்த அளவுக்கு மைலேஜ் கிடைக்கும், இந்த டிராக்டர் எந்த அளவுக்கு மைலேஜ் எடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இது மார்னிங் ஃபீல்டு பெர்ஃபார்மன்ஸுங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதை பாருங்கள். ஸோ அந்த போர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து தோப்புக்குள்ள ஓடுதுங்க. இந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா 12க்கு 12 ஒரு மரம் வச்சுருக்கிறாங்க. ஒரு 12 அடி நீளம் 12 அடி அகலத்தில் ஒரு மரம் வச்சுருக்கிறாங்க. இந்த காட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சென்சார் ரிக் லாரி வந்து உள்ளே போய் திரும்பாது. இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா டிராக்டர் மவுண்டட் ரிக் யூஸ் பண்ணி போர் போடுறாங்க. நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுங்க. உள்ளே போய் நல்லாவே அழகாக திரும்பி வந்துருச்சு. கம்ப்ரஸர் சப்போர்ட் லாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட்டே நிறுத்திட்டாங்க, ஏன்னா அது உள்ளே வர முடியாது. ஸோ எந்த அளவுக்கு லென்த்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏர் ஹவுஸ் ஜாயின் பண்ணி டிராக்டரில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, அது ஒரு 100 அடி லென்த்தெல்லாம் வரும். தேவையான அளவுக்கு ஓஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் இவங்களே வச்சிருக்கிறாங்க. லாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே ரோட்டில் நிறுத்திட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு டிராக்டர் போகிற இடத்துக்கு வராது. ஸோ அந்தளவுக்கு ஓஸ் லென்த் அட்டாச்மெண்ட் அவங்களே வச்சிருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுதோ 100 அடி 200 அடி 300 அடி எந்த அளவுக்கு கவர் ஆகுதோ அந்தளவுக்கு ஓஸ் வச்சு அட்டாச் பண்ணி ஸோ இந்த மாதிரி பிளேஸில் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டிராக்டர் மவுண்டட் ரிக் வந்து மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. இதே வந்து இன்னும் சின்ன சின்ன ட்ரக்லேயும் நீங்கள் மவுண்ட் பண்ணலாம். அதாவது ஈச்சர், பொலிரோ, பிக்கப் இது மாதிரி வண்டியிலேயே மவுண்ட் பண்ணலாம். ஸோ அதிலெல்லாம் உங்களுக்கு இதளவுக்கு இன்ஜின் பவர் கிடைக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிராக்டருங்கும் போது உங்களுக்கு வந்து டயர் சைஸ் பெருசாக கிடைக்கும். ஸோ ரெண்டாவது மெயினாக பார்த்தீங்கன்னா டிராக்டருங்கிறது விவசாய நிலங்கள்லேயே யூஸ் பண்ணுறதுக்காக தான் மெயினாக அதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 சைஸ் டயருங்க, ஃப்ரண்ட்டில் 12 சைஸ் டயர் கிடைக்குது. ஸோ இந்த 75 HP இந்த டிராக்டரில் மவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஃபீல்டில், அதாவது வயல் காடு, சேறு சகதியான இடத்துல, ஏற்ற இறக்கத்தில், இந்த மாதிரி காடுகளில், உழவு காட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசால்ட்டாக போய் வரும். இதே வேறு மினியேச்சர் ட்ரக்லலாம் நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து போய் வண்டி ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கும், இல்லை அந்தளவுக்கு எஃபெக்டிவாக மூவ் ஆகாது, இல்லை ஏதோ ஒன்று உடச்சிடும் க்ரௌண்டில். ஸோ இது மாதிரியான இஷ்யூஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கஸ்டமர் வந்து டிராக்டரில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபுல் கவர்மெண்ட் அப்ரூவலில் தாங்க இதை மவுண்டிங் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக் எண்டாஸ்ன்னு புக்லேயே வந்துடும். லீகலாக ப்ராப்பரான முறையில் நீங்கள் வந்து மவுண்டிங் போட்டு இது பண்ணி காட்டும் போதுங்க ஒரு நல்ல கம்பெனியில் உங்களுக்கு என்டாஸ்மெண்ட் கிடைக்கும். இந்த வகையில் நியூ ஹாலண்ட் வந்து 5630 பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
மெயின்டெனன்ஸில் வந்துங்க டீசல் ட்ரை ஆகாமல் ஓட்டணும். அதுதான் மெயின் திங் இந்த சிஆர்டி இன்ஜின் பொறுத்த வரைக்கும். ஈசிஎம் போர்டிலலாம் தண்ணி விடாமல் தெளிவாக பார்த்துக்கணுங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் மெயின்டெனன்ஸ் இல்லை. டைம் டு டைம் ப்ராப்பர் ஆயில் சர்வீஸுங்க இதெல்லாம் பார்த்தாவே போதும். ஏன்னா இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்டி இன்ஜின் டேம் 4 நாம்ஸ் சிஆர்டி இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க டிராக்டரில். 50 ஹெச்பிக்கு மேலே வரக்கூடிய அனைத்து ஹெச்பி கேட்டகரிஸும் இந்த சிஆர்டி இன்ஜின் பொருத்தப்பட்டு வருதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நைட் யூசேஜில் இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. லைட் செட்டிங்கில் இது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ டிராக்டர் மவுண்டட் ரிக்கோட 6வது வீடியோ இது. இதுக்கு முன்னாடி 5 வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிராக்டர் மவுண்டிங்னு செப்பரேட்டாக ப்ளேலிஸ்ட் இருக்குங்க. அதில் போனீங்கன்னா எல்லா வீடியோமே வரும்.